நீயா நானும் ஷோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சுங்க. இந்த 18 வருஷத்துல 2 எபிசோட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 2017 ரிலீஸ் ஆகியிருந்த தமிழ் விசஸ் கேரளா உமன். யார் கூடயாவது பரபரப்பா சண்டை போட்டுட்டு இருக்குமோ அந்த கோவத்துல வந்து அந்த முடியை கரெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு போய் பேசுவாங்க. அப்ப அந்த வெறியோட அவங்க பேசும்போது அவங்க கண் வந்து அழகா இருக்கும். அந்த ஷோ வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்குன்னு சொல்லிட்டு சில அமைப்புகளாக இருக்கும். அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஷோ வந்து பெண்களுக்கு வந்து எதிராக இருக்குது, பெண்களை வந்து தவறான முறையில் சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த ஷோ வந்து ஸ்டாப் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா இப்போ மார்ச் 16 ரிலீஸ் ஆகியிருந்த மும்மொழி கொள்கை ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் இந்த ஷோ வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டால் காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழ் தெரியாதா, தமிழ்நாட்டில் தானே இருக்க அப்படின்னு. நான் ஹிந்தி தெரியும், கீவேல படித்தேன். ஹிந்தியில் பேசி தான் சார் பழகணும். ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து ஹிந்தி தான். அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? திடீர்னு பார்த்தா ப்ரோமோல ரிலீஸ் ஆச்சு, மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற அளவுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மும்மொழி கொள்கைங்கிறது எவ்வளோ பெரிய ஹாட்டான டாபிக் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது டிவி ஷோவில் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா மக்கள்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படா ஞாயிற்றுக்கிழமையாக இந்த ஷோ வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு சமையல் பிரபலங்களும் ரசிகர்களும் சொல்லிட்டு ஒரு ஷோவை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போட்டு விட்டாங்க. இதனால எல்லாருமே டிசப்பாயிண்டட் இன்க்ளூடிங் மீ. அதனால் இன்னைக்கு மும்மொழி கொள்கை ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் என்ன நடந்திருக்கும், யார் ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு ஓப்பனாக முன்னாடி பேச போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் லைக்கை போடுற மூலமாக தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம உண்மையை பேச போகிறோம். அதனால் லைக்கை போடுங்க, வாங்க நிறைய வீடியோக்கள் போகலாம். எங்கள் பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு நீ என்ன எங்களுக்கு சாடால் அடிச்சு வருது. விருப்பப்பட்டால் அடுத்த மொழி நாங்கள் படிக்கிறோம், தேவைன்னா படிக்கிறோம். ஹிந்தி படிச்சுன்னா அமெரிக்காவில் போய் வேலை வாங்க முடியுமா? உங்கள்கிட்ட ஒரு சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் சாப்பிடுவீங்க. அதுவே நீங்கள் வந்து நான் ஒரு இட்லி எடுத்து உங்கள் வாயில் போட்டு அழுத்தினேன்னு வச்சுங்க, அது கீழே துப்பிடுவீங்க. அதுபோல தான் மக்களுடைய மேம்பாடுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ தாங்க யூடியூப், பாட்காஸ்ட், டிபேட், லைவ் ஷோஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பட்டிமன்றம் மட்டும்தான். ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி 2 தரப்பு வாதங்களை வந்து பேசுவாங்க. பேசுகிறதுக்கப்புறம் நம்ம சாலமன் பாப்பியா வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லி முடிப்பார். இதுதான் 24 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அதுதான் வந்து ஹாட்டாக போயிட்டுருக்கோம். மக்கள் எல்லாம் வந்து இந்த பட்டிமன்றத்தை தான் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அதனோட லேட்டர் வெர்ஷன் தான் நீயா நானும் ஷோ. இந்த ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை முன்னெடுத்து அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து இந்த ஷோவில் தொடர்ந்து பேசுவாங்க. இவங்க எடுக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சமூக அக்கறையுடைய ஒரு கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு. அதனாலே வந்து இதுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. அதுவும் நம்ம கோபிநாத் அவர்கள் வந்து அப்படியே கோட்டை போத்து வந்து அப்படின்னு பார்த்தாருனாவே நம்ம நாட்டமை படத்தில் வர சரத்குமார் மாதிரி இருப்பார். இவர் சொன்ன தீர்ப்பு தான், ஓரோட்டு தள்ளி வைக்கணும், ஓரோட்டு தள்ளி வச்சணும். அந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த ஷோவை. அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வேணாலும் போகலாம். ஒரு நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம், டெல்லிக்கு போக வேண்டியிருக்கலாம், மராட்டி இது போக வேண்டியிருக்கலாம் இல்லையா? இவ்வளோ பேர் ஐடி செக்மெண்ட்ல போயிட்டு பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க. ஒரு கன்னட நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க தமிழை நான் பார்த்ததே இல்லை. உண்மை. இந்த ஷோல இவங்க கவர் பண்ணாத டாப்பிக்கே கிடையாது. எல்லா டாப்பிக்கையும் பேசிட்டாங்க. உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி பேசியிருக்காங்க, ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க, ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் பற்றி பேசியிருக்காங்க, சயின்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, ஆஸ்ட்ராலஜி பற்றி பேசியிருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசியிருக்காங்க, இந்தியன் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசியிருக்காங்க, மெடிக்கல் லைனை பற்றி பேசியிருக்காங்க, ரியல் எஸ்டேட் பற்றி பேசியிருக்காங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் பற்றி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசாத கையில் எடுக்காத டாப்பிக்கே கிடையாது. எல்லாமே வந்து சமூக அக்கறையோட இத்தனை டாப்பிக்கையும் எடுத்து பேசுறதுனால தான் இன்னைக்கு நீயா நானா ஷோங்கிறது வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப கட்டி இருக்கிறது மீனமா இல்ல வேற ராசியா? இல்லை சார், அவர் ரிஷப ராசி சார். ரிஷபம். ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? சார் இப்போ என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சார். சொன்னது நடந்துருச்சு சார். இந்த ஷோல இவங்க பேசின டாபிக் எல்லாமே வந்து இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த ஷோ வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து காமன் பீப்புளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கறக்கும், இந்த சொசைட்டி பற்றி உங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறக்கும். அதுக்கு இந்த ஷோ வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தனால இன்றைக்கி நிறைய டிவி சேனலில் வந்து விவாதம் பண்ணுறாங்க, டிபேட் பண்ணுறாங்க, மக்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடியாக வந்து இந்த விஜய் டிவி நீயா நானா ஷோ வந்து இருந்துச்சு. ஏன் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறீங்க? 50 பவுன் வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு பர்టిక్యులர் லிஸ்ட் போடுறீங்களே, அது எதுக்குன்னு தான் நான் கேக்குறேன். முதல்ல ஆண்கள் ஏன் டிமாண்ட் வைக்கிறீங்க? நாங்க டிமாண்டே வைக்கல, நீங்க தாங்க இப்ப மறுபடியும் வச்சிருக்கீங்க. வரதட்சணை கொடுமை வேணாம்னு நாங்க சொல்றோம். ஆனால் இன்னைக்கு அந்த ஷோ மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய நம்பிக்கைத்தன்மையும் உடைஞ்சிருக்கு.
அது என்ன காரணங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்ச் 16 சண்டே, அந்த சண்டேக்கு முன்னாடி வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு போஸ்ட் அப்டேட் வருது. அதாவது இந்த நீயா நானா ஷோவில் வந்து மும்மொழி கொள்கை ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஷோ வந்து விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட்டை பார்த்தோன்னே மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூடு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனாடா மும்மொழி கொள்கையை பற்றி ஆல்ரெடி இந்தியா லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதை ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம நீயா நானா ஷோவில் வந்து பேச போகிறாங்களே, எப்படி இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த ஷோவை பார்த்தே வேணும், ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் சரி தூக்கி போட்டுட்டு இந்த ஷோவை பார்ப்பேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்து அந்த ஷோ வந்து ப்ளே ஆக வேண்டிய நேரம் ப்ளேவும் ஆயிடுச்சு. ஆனால் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசாமல் ஏதோ சமையல் குறிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் யோசிக்கிற நேரம் தான் இந்த இடத்துல ஒரு அரசியல் நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஏன்னா வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து ஏற்கனவே வந்து இந்திய லெவலில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத்திய அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் வந்து இந்த மும்மொழி கொள்கையை எந்த மாநிலங்கள்லேருந்து ஏற்றுக்கலையோ அவங்களுக்கு உண்டான கல்வி நிதியை வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு ஹாட் டாபிக்டை வந்து இன்னும் இந்தியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி இவர் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் இந்த ஷோ வந்து தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகுதுன்னா மக்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க, அதே மாதிரி எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இந்த ஷோ வந்து உற்று நோக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது, இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறம். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? இந்த நீயா நானா ஷோவில் எந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணாலும், என்ன ஒரு பிரச்சனையை வந்து பேசினாலும் அது பாமர மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த நீயா நானா ஷோவில் இந்த மும்மொழி கொள்கை அவசியமா இல்லையா அப்படிங்கிறத டீப் டிஸ்கஷனாக வந்து ஓப்பனாக இந்த ஒரு விஜய் டிவியில் இந்த ஷோ வந்து ஒளிபரப்பாக கண்டிப்பாக பாமர மக்களுக்கு ரீச் ஆகிருக்கும். அது அவசியமா அவசியம் இல்லையா, தேவையுள்ள ஆணையா தேவையில்லாத ஆணையா அப்படிங்கிறத மக்கள் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காகவே திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட ஒரு ஷோவாக தான் வந்து இதையெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னடி இது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சோசியல் மீடியாலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராகத்தான் நினைக்கிறாங்க. இந்த ஆதரவாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரித்தா அதனால் எங்களுக்கு ஏதாவது பைசா கிடைக்குமா, அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியல. ஒண்ணுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்குலாம் போயிட்டு இருக்கு. இதில் ஒரு சோகமான என்ன சிரிச்சுட்டு பேசுறேன்னா சரி சோகமாக வச்சுக்கிறேன். இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண நம்ம விஜய் டிவியால் இந்த மும்மொழி கொள்கை அவசியமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூட முடியலையே. இது எவ்வளோ பெரிய சோகம் சொல்லுங்கடா, இது எவ்வளோ பெரிய சோகம். வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. இந்த ஷோவில் இந்த டாபிக் தான் பேச போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு, அதுக்குண்டான ஷெட்யூல் போட்டாச்சு, ஆளுகளை வர சொல்லியாச்சு, பேச வச்சாச்சு, விவாதம் நடத்தியாச்சு, மாற்றி அடிச்சுக்கிட்டாச்சு, இவங்கள சாணியில் முக்கி அடித்தாச்சு, அவங்கள சாணியில் முக்கி அடித்தாச்சு. இது எல்லாம் முடிஞ்சு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. எடிட்டருக்கு வந்து எல்லாமே அழகாக கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமாக அதுக்கு உண்டான பில்டப்லாம் கொடுத்து எடிட் பண்ணி பக்காவாக வச்சிருக்கிறாரு. இப்போ டக்குனு தூக்கி டிவியில் போட்டால் ஓடிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபோன் கால் வருது. ரைட் சார், உடனே உங்கள் அக்கௌண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஏய் என்ன உளர்ற சார்? விஷயம் கன்ஃபார்ம்டு, டாப் சீக்ரெட். MP டெல்லின்னு யாரையும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் 112 ஃபோன் இன்னும் டாப் ஆகிட்டு இருக்கு. இது நான் வந்து ஒரு அசம்ஷனாக வச்சுக்கிறேன். ஒரு ஃபோன் கால் வருது, வீடியோ ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கி ஓரமாக வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொட்டி தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. அதை நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னாங்களே, முக்கியமான ஒரு பென்ட்ரைவுக்கான ஹார்ட் டிஸ்க் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் கழட்டி அந்த ஷோக்கு உண்டான அத்தனை எவிடன்ஸும் தூக்கி கழட்டி வச்சாச்சு. புதுசாக இன்னொரு CD, அந்த ஏதோ ஒரு வடிவேல் படத்தில் ரஜினி படத்தோட பாட்ஷா படத்தையும் இன்னொரு படத்தையும் மாற்றி ஓட்டுவாங்களே, அந்த மாதிரி டக்குன்னு தூக்கி இந்த சமையல் வீடியோ போட்டு விட்டாங்க. அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாட்ஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. இதுதான் நடந்திருக்குது.
இது வந்து ஒரு சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஷோ வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து ஒரு எடிட்டரால் அந்த ஷோவை நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு மேலே டேரக்டரால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா டேரக்டரால் எடுக்க மட்டும்தான் முடியும். டிசிஷன் யார் எடுப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பார், அவர் எடுத்திருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பார். அவராவது எடுத்திருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு மேலே இந்த சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பார். அவராவது இந்த ஷோவை நிறுத்தி வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்லை அதுக்கு மேலே ஓனர் இருப்பார். ஓனராவது சரி வேண்டாப்பா இந்த ஷோவை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்லை அதுக்கும் மேலே ஒருத்தங்க இருக்காங்க. நான் மேட்ருக்கு வர்றேன். அவங்க தான் இந்த கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த 2 கவர்மெண்ட்டில் யார் வந்து தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த ஷோவை முடக்கு அப்படின்னு சொன்னால் முடக்கிடுவாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு யூடியூப்லேயும் கூட நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்மளே பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ்னு கொடுத்தா ஆயிடும். அது கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, காப்பிரைட் வருதோ இல்லையோ, அது செகண்டரி. ஆனால் நம்மளால் நினச்சா வீடியோ போட முடியும். ஆனால் இதே வந்து ஒரு கார்ப்பரேட் சேனல் வந்து ஒரு எபிசோடை வந்து நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அரசியல் உள்ள இருக்கோ அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்னப்பா அது கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சோசியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், ஒரு ஸ்டடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவிலையும் நியூஸ்லையும் பார்க்கும்போது மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இந்த உதயசூரியன் சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த தாமரை மலர்னு ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அவங்க தான் வந்து திட்டமிட்டு வந்து இந்த ஷோ வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த நீயா நானா ஷோவில் வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறையா எவிடன்ஸை வச்சு இதனால் எங்களுக்கு யூஸே இல்லைன்னு சொல்லி அவங்க மூஞ்சியில் கரியை பூசிட்டாங்க. அதனால் அவங்க ஆத்திரம் அடைஞ்சு அங்கே மேலிடத்துல சொல்லி விஜய் டிவிக்கு கூப்பிட்டு சொல்லி இந்த ஷோ ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அதே வந்து இந்த தாமரை மலர் போட்டு ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா மும்மொழி கொள்கை எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், நாட்டுக்கு நல்லது தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த மும்மொழி கொள்கை இருக்குது, இந்த சிஸ்டத்தை அமல்படுத்தணும், இம்மிடியட்டாக பண்ணே ஆகணும், எல்லா மாநிலங்களையும் வந்து இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இதில் கொண்டு வந்தால் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அந்த ஷோவில் டீட்டெயில்டாக தெளிவாக பேசியிருக்கோம். இது வந்து பிடிக்காம இந்த சூரியன் சின்னம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து ஷோ வந்து வெளியே வந்துச்சுன்னா மக்கள் எல்லாம் வந்து மும்மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னு இப்படி மாற்றி பேசிக்கிறாங்க. இப்போ இந்த நான் எடுத்துருக்கலாம் இந்த எபிசோடுக்கு முன்னாடி வரைக்கும் டிவியில் இந்த டிபேட் தான் ஓடிட்டு இருக்குது. சோசியல் மீடியாவில் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 கட்சிகளுக்குள்ளே நடக்கிற சண்டையாக தான் இது மாறி போச்சு. எனக்கு வேலை வெட்டி இல்லை, சரி இப்போ இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து விஜய் டிவியோட மூவ் என்னவா இருக்க போகுது? இந்த மும்மொழி கொள்கை ஷோவை வந்து ஒளிபரப்ப போகிறாங்களா இல்லையா, இல்லை அழுத்தம் கொடுத்த நபர்களுக்கு பயந்துட்டு அந்த ஷோவை எடிட் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ண போகிறாங்களா? இதுதான் இந்த பாமர மக்களோட கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருத்து சுதந்திரம் என்னவாயிட்டு இருக்குது? இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் சேனலே வந்து இப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்க புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு மக்கள் விவாதமாக மக்கள் பேசின ஒரு மேடையில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து இப்படி தடை பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்களே, இது வந்து அடுத்த ஒரு கருத்துரிமை சுதந்திரம் பறிக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒவ்வொரு ஷோவுக்கும் வந்து ஒரு இடையீடு ஒரு குறுக்கீடு இருந்துச்சுன்னா இவங்க எப்படி தனித்தன்மையாக வந்து ஒரு சேனலில் இந்த மாதிரி விவாதம் நடத்த முடியும்? நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விவாதத்தின் போது இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் பயந்து வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டாப்பிக்கை மாற்றி கொண்டு போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவீங்களா? அதாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை மீட்டு தர்றதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி மேடையில் பேசவே கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது. இதுக்கெல்லாம் வந்து விஜய் டிவி என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஷோவை மட்டும் விஜய் டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் கணவர் சமைக்கிறாரா, இல்லை துணி துவைக்கிறாரா, இல்லை வீட்டை பெருக்குகிறாரா, வாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாபிக் மட்டும் நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்க. நல்லா டிஆர்பி ஏகிறோம். இதையும் வேலை விட்டு இல்லாதவங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் வேறு எந்த சென்சிட்டிவான மேட்ரஸையும் பற்றி பேசாதீங்க. அப்புறம் பேசி போட்டு ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் எடுத்து ஓரமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்னடா அதனால் உங்களோட சேனலுக்கு உங்களோட சேனல் பேர் கிடாத அளவுக்கு என்ன டாபிக் பேசணுமோ பேசுங்க. ஏன்னா மக்கள் இன்னும் முட்டாள்கள் இல்லையே அப்படிங்கிறதா நம்ம சேனலோட கருத்து. சரி, இந்த நீயா நானா ஷோ இப்போ நிறுத்தி வச்சதுக்கு உண்டான ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளிவராத ஒரு உண்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து
நியூஸில் கேள்விப்படுறதும் பத்திரிக்கையில் படிக்கிறதும் எல்லாமே ஒரு ரூமர்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாக என்ன நடந்தது அப்படிங்கிறது விஜய் டிவி எடிட்டருக்கும் விஜய் டிவி ஓனருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால் அது என்னங்கிறது கூடிய சீக்கிரம் வெளியே வரட்டும். அந்த ஷோவும் வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சுன்னா மக்களாகிய நம்மளுக்கு அந்த ஷோவில் என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க, ஏன் இவ்வளோ தூரம் கான்ட்ரவர்சியாகி இந்த சேனல் வந்து அந்த சேனலில் அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியாது. ஒருவேளை வராமல் கூட போகலாம். ஓகே, இந்த மும்மொழி கொள்கையை பற்றின நம்மளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து நம்ம கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள். அவரே சொல்லியிருக்காரு, ஹிந்தி நான் படிச்சிருக்கேன், ஆனால் அதை நான் பெருசாக பேசுனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பழைய இன்டர்வியூ இருந்தால் எடுத்து பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை, இவர் யார்? இவர் வந்து சந்திராயன் விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்புனவர். அப்படிப்பட்ட அவரே வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு போயிருக்கேன், ஆனால் அங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தேவைப்பட்டிருக்கு, ஆனால் பெருசாக மற்ற லாங்குவேஜில் எனக்கு பெருசாக தேவைப்படல அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவனத்தில் நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவரும் வந்து 2 லாங்குவேஜ் படித்தவர் தான். அவர் இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் படித்தாரான்னு தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம மைக்ரோசாஃப்டோட சிஇஓ சத்யநாதல்லா, அவரே வந்து இருமொழி கொள்கையை படித்தவர் தான். அவர் என்ன லாங்குவேஜாக இருக்கட்டும், அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் தான் படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் திறமையாக அவங்க ஃபீல்டில் நம்பர் 1 இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து அவசியப்படலை. சரி, இப்போ வந்து நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, இந்த மும்மொழி கொள்கை கற்றுக்கிறது மூலமாக அடிஷ்னலாக 3rd லாங்குவேஜ் கற்றுக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தெரியல. இப்படி அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? ஹிந்தி வந்து கம்பல்சரி படித்தாகணும், ஹிந்தியில் கம்பல்சரி எக்ஸாமில் பாஸ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது, அப்படி நாங்கள் அவசியமாக அதில் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நார்த்தில் இருக்கிற படிக்காத இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் ஏன் வந்து சவுத் சைடு வராங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வராங்க? அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்றுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம போய் ஒரு நார்த் இந்தியன்ட்டு போய் பேசினா சாதாரணமாக தமிழ் பேசலாம். வேலை இல்லையா? இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க? வேலை இருக்கே, கம்பெனி சம்பளம்னா இங்கே நல்ல சம்பளம் இருக்கு. இங்கே இது ஊரில் கம்மி இருக்கு. இது கரெக்டாக டியூட்டி, அங்கே கரெக்டாக டியூட்டி இல்லை. அவன் தான் வந்து இங்கே வந்து தமிழில் கற்றுக்கிறானே தவிர்த்து நம்ம ஆளுங்க அங்கே போய் ஹிந்தி கற்றுக்கிட்டு அங்கே வந்து இருக்கிறது கிடையாது. அவங்க தான் வந்து பிழைப்பை தேடி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நார்த்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஆல்ரெடி ஒரு க்ரோவிங் ஸ்டேட்டாக இருக்குது, ஆல்ரெடி ஒரு வளர்ந்த ஸ்டேட்டாக வந்து இருக்குது. இங்கே வந்து இல்லாத இந்த ஸ்டைலே கிடையாது, அதே மாதிரி இங்கே படிக்காத மக்களும் கிடையாது. அதுலேயே பாருங்கள், இவங்க ஏன் வந்து ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா வந்து ஒரு ஹிந்தி பாய் கிட்ட போய் நீ போய் தமிழில் போய் பானிபூரி கேட்டால் அவன் கொடுக்க மாட்டானா, அவங்ககிட்ட போய் ஹிந்தியில் கேட்டால் தான் கொடுப்பானா, இல்லைன்னா கீழே மேலையும் பார்ப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. You go talk to somebody who's selling a pani puri. The first thing that comes to you is do plate de do. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏப்பா அவன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து கடையை போட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அவன் நம்மளை விட சூப்பராக தமிழ் பேசுகிறான், இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறான். அப்படி தமிழ் பேசுகிறவங்ககிட்ட நான் ஏன் போய் ஹிந்தியில் பேச போகிறேன்? அவன் போன மாமா மச்சான் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கான். அதுலேயும் இன்னொருத்தர் சொல்கிறாரப்பா, அவர் அந்த தாமரை கட்சியோட தமிழக தலைவர் நினைக்கிறேன். அவர் என்னங்கிறாருன்னா, ரோட்டில் நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எவனாச்சும் ஒருத்தன் குறுக்க வந்துட்டானா, அதுவும் ஹிந்தி பாயாக குறுக்க வந்துட்டானா, அவன் ஏதாவது நம்மளை கெட்ட வார்த்தையில் ஹிந்தியில் திட்டினா கூட அது நம்மளுக்கு தெரியாதான். அவன் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்கணுமா? சூப்பரில். இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு இன்னும் மேலே போயிட்டே இருக்கோம். இவங்க கையில் ஆட்சியை கொடுத்து பாருங்க, வேறு லெவலில் நம்ம தமிழ்நாட்டை சூப்பராக கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது என்னென்னா, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டை தவிர சவுத்தும் சரி நார்த்தும் சரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து மும்மொழி கொள்கையை தான் அமல்படுத்தியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 3 லாங்குவேஜில் ஒன்று வந்து அவங்க ஓன் லாங்குவேஜ், செகண்டரி லாங்குவேஜ் என்னது? இங்கிலீஷ் தானே. அப்போ எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சிருக்கும் போது நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? நான் ஏன் நார்த்தில் போய் ஹிந்தி பேசணும்? அங்கே போய் நான் இங்கிலீஷே பேசிட்டு போகிறேன். அவங்கள எல்லாத்தையும் இங்கிலீஷ் படிக்க சொல்லுங்கள். அப்போது இங்கிலீஷில் கோட்டை விட்டிங்களா? ஒருவேளை உங்கள் மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்களா? அதனால் அவங்க ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறதுனால எங்களையும் சேர்த்து ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறீங்களா?
முதல்ல உங்க மக்களை வந்து இங்கிலீஷ் படிக்க சொல்லுங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷ் படிச்சா மட்டும்தான் நம்ம எந்த நாட்டுக்கு போக முடியும், அங்க போய் ஒர்க் பண்ண முடியும், அங்க போய் வாழ முடியும், சர்வை பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஹிந்தி தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதுபோக நீங்கள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து அங்கே இருக்கிற அறகுறையாக படித்த மக்களை இங்கே இருக்கிற பேங்க்குக்கோ மற்ற அலுவலகத்துக்கோ அனுப்பி வைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து அவன் எங்கிட்ட ஹிந்தி தான் பேசுகிறான், தமிழும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பேங்க்கில் போய் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் விஷயமா வந்து பேச போனால் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல, ஹிந்தி தான் பேசுகிறான். அதனால் நீங்கள் உங்கள் மக்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷை சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர்ற எத்தனையோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து நம்மகிட்ட ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் எப்படி நம்ம மல்லு கட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இங்கிலீஷை படித்து இங்கிலீஷில் நல்லா தரவானதுக்கப்புறம் அவங்கள வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து வேலையில் வந்து அமர்த்துங்க அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கான நேரம். இந்த மும்மொழி கொள்கை எபிசோட நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு பின்னணியில் யார் இருக்காங்க, என்ன ரீசன் இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து நீயா நானோ ஷோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துவாங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.